பாஜகவும் சரி இந்த மாநாடும் சரி ரெண்டும் வந்து முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு இந்த மாநாட்டுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்பு இல்லை. நீங்கள் வந்து சேகர் பாபு நடத்தின மாநாட்டுக்கு தான் நான் போவேன், இதுக்கு போக மாட்டேன். சேகர் பாபு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்குது. அறநிலைத்துறை அறம் கேட்ட துறையாக இன்னைக்கு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கோயிலில் வந்து வசூல் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மறுபடியும் அதே தான் பண்ணுவோம்னா அப்போது அறநிலையத்துறை அரங்கேட்ட துறையாக மாறிட்டு இருக்காங்க. அந்த அரங்கேட்ட துறைக்கு துணை இருக்கிற திருமாவளவன் அவர்களும் அரங்கேட்ட தலைவராக தான் மாறிட்டு இருக்காரு. இப்போ வந்து இது திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு இந்த மாநாடு அப்படிங்கிறது. இல்லை, ஏற்கனவே அவங்க பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பேசின வார்த்தைகள்லாம் வேற, இப்போ வந்துட்டு கூட்டம் ஆக ஆக அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வேற மாதிரி. அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. அவங்களுக்கு முருகன் மாநாடு நடத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து இந்து முன்னணி இருக்காங்க, அவங்க பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு அதிமுக இருக்குது. நாளைக்கு அதிமுக நடத்துமா அப்படின்னு எனக்கு தெரியல. நடத்தினால் அதுவும் வரவேற்க வேண்டிய விஷயமா தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி மாநாடு நடத்துவாரா எனக்கு தெரியல. சங்கினாலே நாட்டின் மீது பற்று கொண்ட அக்கறை கொண்ட நபர்களை தான் சங்கின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து பாஜக காரனை பார்த்தா சங்கிங்கிறது ரொம்ப ஹிந்து இதாக வந்து பேசக்கூடிய ஹிந்துவிசம் பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர்களை சங்கின்னு சொல்லுவது. இங்கே தான் அது வழக்கம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் அவங்க மாதிரி பேசுகிறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பிஜேபி வந்து முருகர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நடத்தி ரொம்பவே வந்துட்டு நல்ல விஷயமா செயல்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல திமுக வந்துட்டு நாங்கள் நடத்தினது தான் உண்மையான மாநாடு, பிஜேபி நடத்தா அது வந்து சங்கிகள் மாநாடு அப்படின்னும் அது வந்து கலவரத்தில் தான் முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ஹரிஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் நடத்துறது தான் உண்மையான மாநாடு, நாங்கள் நடத்தின விஷயம் தான் உண்மையானது, இப்போ பிஜேபி நடத்தினா சங்கிகள் மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இவங்க நடத்துகிறது சங்கிகள் மாநாடு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இது பிஜேபி நடத்தலை. முதல்ல இது வந்து ஹிந்து முன்னணி அமைப்பு அவங்க சார்பில் நடத்தப்படுது. பிஜேபி ஒரு அங்கமாக இருக்காங்க, இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்கிற ஒரு அங்கமாக இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் அரசியல் அப்படின்னு நான் எதுவும் நினைக்கல. ஏன்னா இன்றைக்கி இப்போது இந்த மாநாடு திடலில் இருக்கிற அந்த பாண்டிகோவில் பகுதியில் வந்து மக்கள் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நான் காலையிலேயே 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவங்க வந்து என்ன தான் சங்கிகள்ங்கிறது உங்களுக்கு சங்கினாலே நாட்டின் மீது பற்று கொண்ட அக்கறை கொண்ட நபர்களை தான் சங்கின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து பாஜக காரனை பார்த்தா சங்கிங்கிறது ரொம்ப ஹிந்து இதாக வந்து பேசக்கூடிய ஹிந்துவிசம் பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர்களை சங்கின்னு சொல்கிறது. இங்கே தான் அது வழக்கம். மற்றபடி சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள். ஸோ அதனால் வந்து நாட்டின் மீது அக்கறை கூட யார் வேணும்னாலும் இது மாதிரியான மாநாடு நடத்தலாம். ரெண்டாவது, அவரவருக்கு அவரவருடைய மத தொடர்பான வழிபாடுகள் நடத்தவும் அந்த மாநாடுகள் நடத்தவும் உரிமை இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ அவங்க மட்டும் இல்லாமல் இயக்குனர் அமீர் ஆகட்டும், சவுந்தரவல்லி ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு அதே இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. பிஜேபியை இது பண்ணி பேசுறதாகட்டும், இல்லை வந்துட்டு முருகன் மாநாடு அப்படின்ற விஷயமே தப்பு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ அமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிஜேபி வந்துட்டு முருகன் கிட்ட கொடுக்கறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல், அது வந்து தப்பான ஒரு விஷயத்தை தான் முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு அமீர் அவர்கள். இல்லை, அமீர் அவர்கள் வந்து அவர் முதல்ல திமுக கிட்டேருந்து விலகிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இஸ்லாமியர்களை வந்து தவறான நோக்கத்தோடு திமுக பயன்படுத்திகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. இன்னும் சொல்ல போனோன்னா பல்வேறு தவறான விஷயங்களுக்காக இஸ்லாமியர்களை ரொம்ப தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு பார்க்க முடியுது. அதில் அவரும் சிக்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அமீர் அவர்கள் முதல்ல திமுகட்டிருந்து விலகிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, பாஜகவும் சரி இந்த மாநாடும் சரி ரெண்டும் வந்து முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு இந்த மாநாட்டுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்பு இல்லை. இது வந்து இந்து முன்னணி அமைப்பு சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த முருகன் மீது அக்கறை கொண்ட பக்தி கொண்ட எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஹிந்து முன்னணி அமைப்போட கருத்தாக இருக்குது. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. திமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு கொடுத்துருக்காங்க, அதிமுகவை சேர்ந்தவர்களை அழைப்பு கொடுத்துருக்காங்க, பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் கலந்துக்கலாம். இதில் வந்து அமீர் அவர்களுக்கு முருகன் மீது பக்தி இருந்துச்சுன்னா அவரும் போய் கலந்துக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் யார் வேணாலும், உங்களுக்கு மத நம்பிக்கை ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், சாமி பார்க்கலாம், கும்பிடலாம், தப்பே கிடையாது. அதை தான் உயர்நீதிமன்றம் கூட சொல்லிச்சு பழனி கோவில் விவகாரத்தில். எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குன்னு எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு தாராளமாக உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு கூட. ஸோ அதனால் அமீர் அவர்கள் முதல்ல அவர் செய்கிற தவறுகளை வந்து சரி செஞ்சுட்டு திமுக இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறது அவருக்கு நல்லது. திருமாவளவன் வந்துட்டு இந்த முருகன் மாநாடு அப்படின்னு தொடங்கும் பொழுது இதுக்காக மனித சங்கிலி போராட்டம் பண்ணவர் ஏன் வந்துட்டு வேங்கை வயலுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியுமே வந்துட்டு எழுப்பப்பட்டிருக்கு.
திருமாவளவன் அவர்கள் திமுகவினுடைய கிளைக்கழக செயலாளராக மாறிட்டார். அவர் வந்து வேங்கை வயல் விவகாரத்தில் தலித் சமூக மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. இன்னும் சொல்கிறேன்னா குற்றவாளிகளை அவங்களே வந்து மையப்படுத்தி கூண்டில் ஏற்றிருக்காங்க திமுக அரசு. அப்படி இருக்கிற போது நான் வந்து தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், நீங்கள் அம்பேத்கர் மாதிரி கோட்டு போடலாம், அம்பேத்கர் மாதிரி கோட் ஷூட் போட்டுட்டு அந்த வெயிலில் யாராவது கோட் ஷூட் போட்டு போவாங்களா எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக கூட பண்ண மாட்டாங்க அந்த வெயிலில் யாருமே. கோட் ஷூட் போட்டு, அதுவும் ப்ளூ கலர் கோட் ஷூட் போட்டுட்டு நான் அம்பேத்கருடைய வம்சாவளியை சேர்ந்தவன் நீ காட்டுறது அதெல்லாம் ஓகே. பட் அதுக்காக வந்து திமுகவுக்கு ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் தப்பாக தான் நினைக்கிறாங்க அவரை. அவர் வந்து முதல்ல திமுக நிலைப்பாட்டிலிருந்து மாறணுங்கிறது என்னுடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது, தன்னை முதல்ல சுயபரிசோதனை செஞ்சுக்கணும். அவர் தன்னையும் தன் கட்சியும் முதல்ல சுயபரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். ஏன்னா தலித் சமூகத்துடைய வாக்குகள் அவருடைய கட்சியை விட்டு விலகி விஜய் நோக்கி நகர்றதை பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த வாக்குகளை வந்து சரி செய்கிறதுக்காக இப்போது சில குட்டிக்காரன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கூட்டணி விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. நான் அங்கே போவோம், இங்கே போவோம், அதிக தொகுதிகள் கேட்போம்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் அதனாலலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த மாநாடு வந்து அவருக்கும் சேர்த்து தான் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரும் விரும்பினால் அவரும் போகலாம் அந்த மாநாடுக்கு, தப்பே கிடையாது. நீங்கள் வந்து சேகர் பாபு நடத்தின மாநாட்டுக்கு தான் நான் போவேன், இதுக்கு போக மாட்டேன். சேகர் பாபு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்குது. அறநிலைத்துறை அறம் கேட்ட துறையாக இன்றைக்கி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கோயிலில் வந்து வசூல் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த வசூலிச்ச பணத்தை கோயிலுக்கு நீங்கள் செலவிடுறீங்க அப்படின்னா இல்லை. கோயிலுக்கு வர வருமானத்தை வச்சு நாங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவோம், ஏசிக்கும் ஜேசிக்கும் வந்து காருக்கு டீசல் போடுறதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம். இதுதான் நீதிமன்றம் தொடர்ச்சியாக கண்டிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் மறுபடியும் அதே தான் பண்ணுவோம்னா அப்போது அறநிலையத்துறை அரங்கேட்ட துறையாக மாறிட்டு இருக்கு. அந்த அரங்கேட்ட துறைக்கு துணை இருக்கிற திருமாவளவன் அவர்களும் அரங்கேட்ட தலைவராக தான் மாறிட்டு இருக்காருன்னு நான் பார்க்குறேன். இல்லை, முருகன் மாநாடு ஸ்டார்ட் பண்ணும்போது மனித சங்கிலி நான் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் வந்துட்டு அது அவங்களுடைய உரிமை, அவங்க வந்து எப்படி வேணால் கொண்டாடிட்டு அதுதான். அவர் இப்போ வந்து ரொம்பவே பல்ட்டி அடிச்சு தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா வாக்குகள் எங்கே சிதறுதுன்னு அவருக்கு தெரியல. யார்கிட்ட அவருடைய அந்த தலித் சமூக வாக்குகள் போகுது, திமுகவோட பயணித்தா என்ன மாதிரியான ப்ளஸ் இருக்கும், திமுகவோட பயணிக்கலைன்னா என்ன மாதிரியான ப்ளஸ் இருக்கும், அதெல்லாம் இன்னும் அவருக்கு தெளிவாக தெரிய வரலை. ஒரு சமிகை கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடியாது. நான் கூட்டணி மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற சமிகை கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் அவர் வந்து திமுக விட்டு விலகி நிற்கிறது அவருக்கு நல்லது அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த முருகர் மாநாட்டில் வந்து அவர் சொல்கிறத யார் வேணாலும் பங்கேற்கலாம், தப்பே கிடையாது. திருமாவளவன் அவர்களும் நாளைக்கு போய் பங்கேற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள தான் நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக திருப்பரங்குன்றம் போயிருந்தார் திருமாவளவன், விபூதி வச்சுருந்தாரு. பேட்டி கொடுக்க வரும்போது அந்த விபூதி வந்து அழைச்சிட்டார். அப்போ பத்திரிகையாளர் வந்து ஏன் அழைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு மழுப்பல் இது பண்ணியிருந்தார். அது திருமாவளவன் அவர்கள் வந்து இதை நான் முதல் முறை பார்க்குறதில்ல, பலமுறை திருமாவளவன் அவர்கிட்ட இந்த மாதிரி செயலியை பார்த்துருக்கேன் நான். இது ஸ்டாலின் அவர்களும் பண்ணார். பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அங்கே விபூதி கொடுத்தாங்க. அதை நெத்தியில் இட்டுக்கிட்டார். வெளியில் வரும்போது அதை அப்படியே அழிச்சிட்டு வெளியில் வந்தார். ஸோ அதை திமுகவோட பயணிக்கிறதுனால அந்த செயல்கள்லாம் வந்து ரொம்பவே சகஜம்தான். அது வந்து பெருசாக வித்தியாசமாக நான் பார்க்கல. பட் திருமாவளவன் அவர்கள் இந்த செயல் செய்கிறது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்கிறதுக்காக நான் வந்து விபூதி அழிப்பேன்னு சொல்கிறது அது பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியும் அப்படின்னா. இல்லை, அவரே தான் வந்துட்டு நான் வந்து முருகன் பக்தர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. முருகன் பக்தராக இருந்தால் வந்து முருகனுக்கு விபூதி பிடிக்கும். நீங்கள் விபூதி நெத்தியில் வச்சுக்கிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் அழிச்சிருவேன் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து திமுக சார்பில் நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் வந்து முருக பக்தராக நீங்கள் இருக்கீங்கன்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. கோயிலுக்கு போகிறது, நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் எப்படி உங்களை காட்டிக்கிறீங்களோ அதுதான் வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவில் போய் சேரும். ஸோ அப்போ நீங்கள் வெளியில் வரும்போது விபூதியோடு வரீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க மக்கள். விபூதி இல்லாமல் வந்தீங்கன்னா ஏன் இப்படி வரீங்கன்னு கேட்பாங்க, கேள்வி எழத்தான் செய்யும். இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு விபூதியோட இஸ்லாமிய தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தான் நான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே வந்து எந்த மத நிகழ்ச்சி போனாலும் அவங்களுடைய நெற்றியில் விபூதி இருக்கும். ஸோ அது மாதிரியான தலைவராக திருமாவளவன் அவர்களும் மாறினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கு முன்னாடி பிஜேபி நடத்தின எல்லா இறை வழிபாடுமே வந்துட்டு பிரச்சனையில் தான் போய் முடிஞ்சுது. இப்போ அதே மாதிரி இந்த முருகன் வழிபாடில் வந்து இப்போ நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வட இந்தியாவில் வந்துட்டு ராமநாதன் நடக்கும்போது மக்களுடைய வண்டிகள் உடைக்கிறதாகட்டும், வீடுகளை இது பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துச்சு. அப்போ பிஜேபி இங்கே முருகன் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா இங்கேயும் சர்ச்சை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதிய ரீதியான ஒரு விழா நடக்குதுன்னா பஸ் மேலே ஏறி நிற்பாங்க, வாகனத்துடைய கண்ணாடிகள் உடைப்பாங்க, அரசு பேருந்துடைய கண்ணாடிகள் உடைவிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவில் அங்கே இது மாதிரி நடத்த மாட்டாங்க. நார்த் இந்தியாவில் வந்து மத ரீதியான நிகழ்வுகளில் தான் அப்படி நடக்குது. சவுத் இந்தியாவில் அப்படி கிடையாது.
சவுத் இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். உங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிறது சவுத் இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனையில் திமுக அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மற்றபடி பாஜக இந்த மாதிரி செயல்களில் தமிழ்நாட்டில் ஈடுபடும்னு நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. பாஜகவில் இருக்க இன்றைக்கி இருக்கிற தலைவர்களும் எல்லா மதத்தினையும் மதித்து நடக்கக்கூடிய தலைவர்களாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோன்னா நயினா நாகேந்திரன் அவர்கள் எல்லா மதத்தினரோடும் ரொம்ப நட்பாக பழகக்கூடியவர். அவருடைய திருநெல்வேலி மாவட்டம் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா மதத்தில் இருக்கிறவங்களோடய நட்பு இருக்குது. எல்லாமே வந்து மாமா மச்சான் ரேஞ்சுக்கு எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது மத ரீதியான மோதல் உண்டாக்கும்னு எனக்கு தோணலை. பட் வந்து இது திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு இந்த மாநாடு அப்படிங்கிறது. இல்லை, ஏற்கனவே அவங்க பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வேற, இப்போ வந்துட்டு கூட்டம் ஆக ஆக அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வேற மாதிரி. அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. உங்களுக்கு வந்து 2026 எலெக்ஷன்லாம் மறுபடியும் ஆட்சி அமைப்போம், 234 தொகுதிக்கு 200 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னாரு. இன்றைக்கி பெண் நிறுவனத்துடைய சர்வே ஒன்று கிடச்சிருக்கு. அதில் வந்து 125 சீட்டில் திமுக தோற்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 109 சீட் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு பயம் வரத்தான் செய்யும். நீ அடுத்த இந்த 109 சீட்டில் எத்தனை சீட் குறைய போகுது, எந்தெந்த எம்எல்ஏக்கள் தோப்பாங்க, எந்த அமைச்சர்கள் தோப்பாங்கன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கூட்டம் நடத்துகிறாங்க. திமுகவில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. வேலூர் மாவட்டத்தில் கமிஷன் பிரிக்கிற பஞ்சாயத்து, செங்கல்பட்டு மாவட்டத்துலையும் கமிஷன் பிரிக்கிற பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சவுத்தில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் வந்து சாதி ரீதியான பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு. திருச்சி பெரம்பலூர்லாம் வந்து அமைச்சர்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் எங்களை ஒதுக்குறாங்கன்னு ஒரு தரப்பு குற்றச்சாட்டை வச்சு அது ஒரு பஞ்சாயத்தை போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு மாவட்ட ரீதியாக திமுகவில் பஞ்சாயத்து இருக்கும்போது பயப்பட தான் செய்வாங்க. ரெண்டாவது சவுத்தில் பாஜக நல்ல வளர்ச்சி பார்த்துட்ருக்காங்க. எல்லா விதமான கம்யூனிட்டியும் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்னுமே அது வளர்ச்சியை பாஜக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அதனால் இது மாதிரியான கருத்துக்கள் வந்து சகஜம்தான். திமுக வந்து அவங்க சிறுபான்மை சமூகத்தினரை வந்து வாக்கு வங்கியாக நினச்சி அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இன்னுமே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பாஜக போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த முருகன் மாநாட்டில் வந்துட்டு மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு மற்ற ஜாதி அதெல்லாம் பார்க்காம நாங்கள் முருகனுக்காக வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. போக மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் உங்களுக்கு அத்திவரத நிகழ்வுக்கே வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் போய் பார்த்தாங்க சுவாமியை. அப்படி இருக்கிறப்போ கள்ளழகர் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையே வந்து குதூகலமாக இருக்கும். திருச்சியில் அதே மாதிரி அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலுடைய திருவிழா காலங்களில் வந்து அங்கே கூட்டம் அலைமோதும். இங்கே சென்னையிலையும் வந்து பல்வேறு பார்த்தசாரதி கோயிலெல்லாம் வந்து கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சிகள்லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மக்கள் வந்து அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுங்கிறத புரிஞ்சுட்டு தெளிவாக தான் பயணிக்கிறாங்க. நீங்கள் வந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் ஒரு சேர பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய பார்வை குறைபாடு அப்படின்னு தான் சொல்லுவேன். சேகர்பாபு அவர்கள் அதான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்குது. அரசியல் வேறு இது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து 3000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும். கும்பாபிஷேகம் பண்ணுறது தாங்க உங்கள் வேலை. ஹெச்ஆர்சி அதுக்கு தாங்க இருக்குது. அது அந்த வேலையை தான் பார்த்தாகணும். அமைச்சராக நீங்கள் அந்த வேலையை தான் பார்த்தாகணும். 3000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணட்டும். அது வந்து சாதனையே கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். நீங்கள் தான் இப்போ விதி போட்டு வச்சுருக்கீங்க. அந்த விதிப்படி பண்ணுறீங்க. பல கோயில் 12 வருஷத்துக்கு மேலே கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருக்குது. ஒரு கோயில் 20-22 வருஷத்துக்கு மேலே இருக்குது சவுத்தில், தென்காசி பக்கம். இன்னும் கும்பாபிஷேகமே நடத்தப்படலை. நீதிமன்றத்தில் வழக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் இருக்கிறப்போ சேகர்பாபு வந்து தற்பெருமை பேசக்கூடிய இடத்துக்கு நடந்துட்டார். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர் சொன்ன மாதிரி இன்பநிதி ஸ்டாலின் வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போன்னு ஒரு அமைச்சர் சொன்னார் ஒரு மேடையில். அது மாதிரி அவங்க குடும்ப வம்சாவளியாக யார் வந்தாலும் நாங்கள் ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்றோம் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் அப்படி ஒரு போக்கில் தான் போராடுறாங்க. அவருக்கு வேறு வேலை கிடையாதுங்க. இப்போ பாஜக நடத்துகிற இந்த முருகன் மாநாடு கூட்டத்துக்கு வந்துட்டு ஆளும் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ வந்துட்டு அதிமுக வந்துட்டு அவரோட ஒட்டி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு. இல்லை, உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முருகன் பக்தர். அவர் வந்து ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கும் ஒவ்வொரு தைப்பூசத்தின் போதும் போகக்கூடிய ஒரு தலைவர். சேலம்ல வந்து அங்கே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போவார். வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் மலேசியா, சிங்கப்பூர் போகிறதா இருந்தாலும் அங்கே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் பார்க்கக்கூடிய தலைவர். முதலமைச்சராக இருந்தப்போ வந்து வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் போது அங்கே இருக்கிற முருகன் கோயிலுக்குலாம் போயிருக்கிற நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதேமாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போதும் எங்கேயாவது முருகன் கோயில் பார்த்தார் அப்படின்னா அங்கே வாகனத்தை நிறுத்தி அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் பிரச்சாரத்துக்கே போவார். ஸோ அது வந்து அவருடைய இயல்பு. முருகன் பக்தர், தீவிர பக்தர் அவர். ஸோ அதனால் வந்து அவர் ஆதரிக்கல தப்பு இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறேன். ரெண்டாவது, இது வந்து எல்லாருக்குமான மாநாடுங்க. முருக பக்தர்கள் மட்டும் இல்லை, எல்லா கடவுள் நம்பிக்கை உள்ள யார் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம். கடவுள் நம்பிக்கை உள்ள யார் வேணாலும் இந்த மாநாட்டை ஆதரிக்கலாம். தப்பே கிடையாது. இது வந்து ஆன்மீக மாநாடு, அரசியல் மாநாடு கிடையாது. அரசியல் மாநாடுனா வந்து
பாஜக தலைமையேற்று நடத்துவாங்க, வந்து பாஜக தலைவர் பேசுவாங்க. இங்கே நாளைக்கு பேச போகிறது எல்லாமே மதகுரு தலைவர்கள். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக தான் சொன்னார். எல்லாரும் அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக மென்ஷன் அவர் பண்ணியிருக்காரு. பேசும்போதே வந்து இது ஜனநாயக உரிமை அப்படின்னு ஆமாம், அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை அவங்கவுங்களுக்கு நான் இப்போ ஒருத்தருக்கு வந்து கிறிஸ்தவ மதமே நம்பிக்கை இருக்குன்னா அவங்க வந்து நாகூர் இதுக்கு தர்கா போகக்கூடாதுன்னா போவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குங்க. இப்போ நான் வந்து நாகூர் தர்காவுக்கு போகக்கூடிய நபர், நான் பிராமின், ஆனால் நாகூர் தர்காவுக்கு போவேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவங்க நம்பிக்கை இருக்குது, அதனால் போகிறாங்க. அது தப்பே கிடையாது. இதை வந்து அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து முருகர் பக்தராக இருக்காரு. அப்போ அவரே வந்துட்டு அவர் தலைமையில் வந்துட்டு முருகர் மாநாடு இது பண்ணியிருக்கலாமே, எதுக்கு வந்துட்டு அவங்கள ஆதரிக்கணும்? இல்லைங்க, உங்களுக்கு முருகன் மாநாடு நடத்தக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து இந்து முன்னணி இருக்காங்க, அவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு அதிமுக இருக்குது. நாளைக்கு அதிமுக நடத்துமா அப்படின்னு எனக்கு தெரியல. நடத்தினால் அதுவும் வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி மாநாடு நடத்துவாரா எனக்கு தெரியல. அவர் வந்து முருகபக்தர், தீவிர முருகபக்தர். பட் வந்து இப்படி ஒரு மாநாடு அவர் நடத்துவாரா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதிமுக எல்லா மதத்திற்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது, எல்லா மதத்தினரையும் மதிக்கக்கூடிய கட்சியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்தை தெளிவாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.